அண்மைச் செய்தி. நடந்து முடிந்த தேர்தல்களின் போது காங்கிரஸ் கட்சி கையாண்ட அணுகுமுறையால் இந்தியா கூட்டணி கட்சிகள் இடையே அதிருப்தி அடைந்துள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தில் திருமாவளவன் பேசியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் நடந்த நிலையில் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார். அவரது அந்த இரண்டு பக்க பேச்சில் முதல் பகுதி என்பது கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் சொல்லியிருப்பதை அவரும் ஆமோதித்திருக்கிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, நீட் தேர்வு விவகாரம், இதையெல்லாம் தானும் கண்டிப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் இரண்டாம் பகுதி என்பதுதான் மிக முக்கியமானதாக மாறியிருக்கிறது. அதில் அவர் தெள்ளத்தெளிவாக சுட்டிக்காட்டியிருப்பது காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறையை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக நடந்து முடிந்த மாநில சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை என்பது விரும்பத்தக்க வகையில் அல்ல, இட்ஸ் அன்பிளசன்டட் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். மேலும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தூண்களாக இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், திமுக ஆகிய மூன்று கட்சிகளின் வெற்றிகளை காங்கிரஸ் கட்சியின் இந்த நடைமுறையால், இந்த அணுகுமுறையால் பாதித்திருக்கிறது. அது ஒட்டுமொத்தமாக கூட்டணியிலும் பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற விஷயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்களிலாவது ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் காங்கிரஸ் கட்சி அவர்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர்களது அந்த அணுகுமுறையை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வி அடைந்தது குறித்து அவர் தனது ஆதங்கத்தை இந்தியா கூட்டணி கூட்டத்திலேயே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் சிவசேனா கட்சி நேரடியாக அவர்கள் வரவில்லை என்பது ஒரு இன்னொரு பார்வையாக இருந்தது. அனைவருமே அவர்கள் ஆன்லைன் வாயிலாகத்தான் கலந்து கொண்டிருந்தார்கள். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் தலைவர் ஹேமந்த் சோரனும் நேரில் வராமல் இருந்திருக்கிறார். ஆம் ஆத்மி புறக்கணித்திருந்தது. திமுக நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட்டத்தில் சோனியா காந்தி இருந்தார், மல்லிகார்ஜுன கார்கே இருந்தார், மம்தா பானர்ஜி, அதே போல ராகுல் காந்தி இருந்திருக்கிறார், சுப்ரியா சுலே இருந்திருக்கிறார், ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா என அத்தனை மூத்த தலைவர்களும் இருந்த அந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியை வெளிப்படையாக விமர்சனம் செய்திருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். அதிலும் தேர்தல் வெற்றியை பாதிக்கக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த பலனும் கையாண்டிருக்கிறது. அதனால் இந்தியா கூட்டணியின் தூண்களாக இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் கைகள் என்பது போயிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.